உபாகம புத்தகம் 32வது அதிகாரம் அதனுடைய 2வது வார்த்தையில் இப்படி காண்கிறது. மழையானது இளம் பயரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும் என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை வசனம் மூலம் படிப்பிக்கிற ஒரு தேவன். அப்போது எப்படி மழை துள்ளிகள் பசும் புல்லின் மேலே இறங்குறதோ, இறங்கி அதை வளர வைக்கிறதோ, அதே போல கர்த்தருடைய வசனம் இறங்கும் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு தெரியும் வெயில் காலத்தில் எந்த புல்லும் பூண்டு என்ன செய்யாது, பூமியிலிருந்து முளைத்து வராது. ஆனால் மழை வரும்பொழுது நம்ம இந்த செடியெல்லாம் நம்ம பூமியில் வளருமா அப்படின்னு நமக்கு தோன்றுகிற விதமாய் நாம் காணாத புதிய புதிய புல்லுகள் அங்கே இருந்து முளைத்து வருகிறதை நம்மால் பார்க்க முடியும். அதே போல தான் தேவனுடைய வசனம், தேவனுடைய அன்பு, தேவனுடைய கிருபை நம்ம மேலே இறங்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் புதிய புதிய அனுபவங்கள், புதிய புதிய கிருபைகள் நமக்கு கிடைக்கிறதை நம்மால் உணர முடியும். அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தேவனிடத்தில் கட்டி சேரவும், அவருடைய உபதேசத்தை கேட்கவும், அவருடைய வசனத்தில் நிலநிற்கவும் நாம் முற்பட வேண்டும். எப்படி என்று சொன்னால், நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது அதிலிருந்து பொழிகிற அந்த ஒரு மஞ்சு போல உள்ள ஒரு அனுபவம் இருக்குல்ல, ஆவியானவருடைய அந்த அன்பு, அருமையான தேவனுடைய அந்த வாசிக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தை நிரப்பும். தேவ ஆவியானவருடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் நிரப்போம். அப்போ அது புதிய கிருபைகளை, புதிய நமக்கு நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றுவதாக புதிய புதிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து தரும். அதனால் அது தினம் பிரதி ஆண்டவருடைய அந்த மழையிலே நனைய, அந்த அன்பு மழையிலே நனைய, அந்த வசனமான அந்த ஊற்று நம்முடைய வாழ்க்கையிலே திளிர்த்து வர நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரிடத்தில் கிட்டி சேர்ந்து அவருடைய வசனத்தை வாசித்து ஜெபித்து முன்னேற கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை அருள்வாராக என்று ஜெபிக்கிறேன். ஆமென்.